மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர் அவரு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னாச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சீமானுக்கு செஞ்ச பாவத்தால் இன்றைக்கி வந்து தண்டனை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு மனுஷனாக கூட வந்து மதிக்காமல் எவ்வளோ மட்டமாக கேவலமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது இந்த எடப்பாடிக்கு தேவை தான். அண்ணன் சீமானுக்கு பாவம் செஞ்சார்லாம், அந்த பாவத்துக்கு தண்டனை இதுதான். விஜய் போன்ற அரசியலில் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணார்ல எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழ் கட்சி மேலே வந்து இந்த பேரல் கும்பல் வச்சு அவதூறு பரப்புனால நம்ம வந்து திமுக பி டீம்னு அந்த எடப்பாடிக்கு தேவை தான். அதில் சொல்கிறார் பாருங்கள், இந்த மற்றும் பலர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் 10 தடவை தோற்று போனவர், இன்னும் திருந்தாத ஜென்மமாக இருக்கார், நசன்னு பேசியிருப்பார், அள்ளு சில்லு கட்சி வச்சுருக்காரு, நீர்த்து போன கட்சி, தூர்த்து போன கட்சி, ஒட்டு தின்ன கட்சி அப்படின்னு அப்படி வச்சு கிழிக்கிறார் விஜய். யாரும் இந்த எடப்பாடியை, இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு நபரை பார்க்கவே முடியாது. இதே விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சாம்பரை வீசிக்கிட்டு இருந்தார். 41 பேர் கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான் அப்படின்னாரு. அதை நம்ம திமுகவில் விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சொன்னால், நம்மளை வந்து திமுகவோட பினாமின்னு சொல்லி இந்த ஆட்களை வச்சு கட்டமைச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேவலம் ஒரு நபர். அது மட்டுமா பண்ணார், கூட்டணி அச்சாரம் ஆரவாரம் கூட்டணி போகணும்னு சொல்லி தொங்குனார். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது எப்படியாவது நம்ம 47 வச்சுருக்கோம், விஜய் வந்து 108 வச்சுருக்கோம், நம்மளாம் கூட்டணி சேர்ந்தலாம்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ணி போய் விஜய்க்கு வணக்கம் வச்சு, விஜய் வணக்கம், விஜய் வணக்கம் வைக்கிறேன், மதிக்கவே இல்லை விஜய். எடப்பாடியை விஜய் வந்து மதிக்கவே இல்லை. எடப்பாடி கட்சியை உடச்சி எரிஞ்சிட்டார் விஜய். 25 பேரை தனியாக தூக்குனார் பாருங்க, சோபாவை கொண்டு போயிட்டு. எடப்பாடி கதறாரு, குதிரை பேரம் அதிமுக இந்த சின்னத்தில் நின்று எங்களோட உழைப்பில் ஜெயித்த அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து எப்படி எங்களோட மீறி எப்படி விஜய் வந்து வாங்குறாரு, எப்படி குதிரை பேரம் நடக்கிறான்னு சொல்லி கதறினார் பாருங்க. அப்படியே விஜய் வந்து அவ்வளோ எடப்பாடியை அழிச்சு விட்டார். நம்ம ஆர்டர் வந்து சொல்லிட்டுருக்கோம், விஜய் வந்ததே எடப்பாடி பழனிசாமியை அழிக்கவும் நாம் தமிழ் கட்சி அழிக்கவும்னு. அதை கேட்காம இந்த எடப்பாடி எப்படிலாம் முட்டு கொடுத்தாரு இந்த விஜய்க்கு இன்றைக்கி அனுபவிக்கிறார். சீமானுக்கு செஞ்ச பாவத்தால் தான் இந்த எடப்பாடி என்ன பண்ணுறாரு, இது அப்பட்டமாக பாவங்க. நாம் தமிழ் கட்சி ஒரு 8% வந்து ஓட்டு வச்சுருக்கோம், நம்மளை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்து கூப்பிட்றாரு. சீமானம் இல்லை அதிமுக ஒரு தீய சக்தி, உண்மையாலுமே அதிமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்ட்டு கூட்டணிக்கு போகல. கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அதே மாதிரி விஜயோட ஒரு கூட்டணி போனோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பித்தார். அதுலேயும் இந்த ஒரு ஆட்களை பூரா வந்து பாருங்களேன், இவங்கெல்லாம் அப்பட்டமாக யாருன்னா அதிமுகறாங்க. இவங்க பூரா பாருங்கள் ஆனால் சீமானுக்கு எதிராகவே பதிவிட்டுருப்பாங்க. இந்த நெல்சன் யாருன்னு தெரியும். இந்த நெல்சன் சம்பந்தம் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சாப்பிள்ளையில் அது பின்னணியில் பூராமே அதிமுக பேரோவில் இந்த பையன் வேலை செஞ்சதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சாக்கடை வாயன் துரைமுருகன் சொல்லி பிரியகுமார் போட்டால், இந்த ஆளும் சாட்டை திருமணம் சாக்கடை வாயன் அப்படின்னு சொல்லி போடுறது, சாட்டை திருமணம் நாம் தமிழ் கட்சி அழியுதுன்னு சொல்லி போடுறது. அதில் இந்த கரூர் சம்பவத்துக்கு இங்கே பாருங்கள், திமுக தான் காரணம்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரா, உடனே அதை வச்சுக்கிட்டு இந்த கும்பல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் உளவுத்துறை எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் கரெக்டாக சொல்லுவார் எடப்பாடி அப்படின்னு சொல்லி இந்த விஜய்க்கு முட்டு கொடுத்து, இப்போ அப்படியே பாருங்கள், அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி விஜய் இதயத்திலிருந்து வலியோ சோகமோ வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லியிருப்பாரா. உடனே அதுக்கு இவங்க எப்படி பரப்புறாங்கன்னா, அழுவது போல் காட்டி அரசியல் பண்ண நினச்சிருந்தா இங்கே இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரையும் விட பர்ஃபெக்டாக கன்வெக்சிங்காக அழுதுட்டு விஜயால் இருந்திருக்க முடியும். எப்படி அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருந்தால் ஓகேவா அண்ணா அப்படின்னு சொல்லி விஜய் வீடியோவை பார்த்தா மூஞ்சியில் துயரம் இல்லை சோகம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்து அந்த சூடு குறையிறதுக்குள்ளே இன்பனிய இட்லி கடை படத்தை வந்து குடும்பத்தோடு பார்த்து சிரித்து கண்டு மையிற வந்து சீமானு தம்பிகள் முட்டு கொடுங்க அப்படின்னா, முழுக்க அண்ணன் சீமானும் சாட்டத்தின்மை எல்லாருமே திமுக விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேட்டிவ் செட் பண்ணால், இதுக்கு பின்னாடி முழுக்க யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதே மாதிரி இந்த பிரியகுமார் வந்து வேறு தொழில் செய்யலாம், பிரியகுமார் நத்தம் சிவசங்கரன் அடித்தடி அப்படின்னா எல்லாமே முழுக்க சிவசங்கரன் முதல்ல குத்தி சம்மந்தம் இல்லாமல் சிவசங்கரன் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வந்தால் சிவசங்கரன் அம்மா சீமான் இப்படி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த நடுநிலை நக்கிகள் எல்லாமே அதிமுக அந்த கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி மேலே அதாவது ஒரு சாட்டை 20 வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அப்புறம் சாட்டை வந்து 80 லட்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது பின்னணியில் பூரா யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதுலேயும் மெயினாக இதை பாருங்கள், சீமானுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, விஜய் வந்து பசுமாடு நான் பால் கறப்பேன் நானாக்கு சீமான், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே விஜய் சீமான் வந்து ஸ்டாலில் 25 ரூமில் 25x25 ரூமில் 25 டிகிரி ஏசியில் 20 நிமிஷம் பார்த்தாரு. சீமான் ஸ்டாலின்கிட்ட வந்து விலை போயிட்டார், சீமான் தெலுங்குகிட்ட விலை போயிட்டார் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த பாரிசாலன் பேச வச்சது யாருன்னா எடப்பாடி தான். அதே மாதிரி சாட்டைக்கு வந்து கள்ள தொடர்பு இருக்குது, சாட்டை வந்து இலங்கை, இதெல்லாம் அவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் பேச வச்சு யாருன்னா எடப்பாடி தான். அந்த பாவத்துக்கு தான் விஜயை காப்பாற்றினார்ல.
நம்ம வந்து விஜயை வந்து எதிர்த்தா நம்ம விஜய் தான் இருக்கிறோம், எடப்பாடி எதிர்க்கலை. எடப்பாடி ஏன் எதிர்க்கலை அப்படின்னா இந்த ஆள் வந்து ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். என்ன சித்தப்பன் ஏதோ பொழைச்சி போகிறான் அப்படின்னு கூட விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம விஜய் எதிர்த்தோம்ல, ஆனால் நம்ம விஜய் எதிர்க்கணும்னு சொல்லி நம்ம மேலே அவ்வளோ அவதூறை கட்டமைச்சார் விஜய்க்கு ஆதரவாக இந்த எடப்பாடி. இன்றைக்கி என்னாச்சு, அதே எடப்பாடி பழனிசாமியை சுத்தமாக முடிச்சு விட்டாப்புல விஜய். விஜய் வந்து அடிக்கிற அடி இல்லை, எடப்பாடியால் எந்திரிக்க முடியாது போல் அந்த அடி. கட்சியில் 25 ஆட்களை வந்து கூட்டு போய் கட்சியை 2ஆக உடச்சி சிவி சண்முகம் ஒரு அணி, எஸ்பி வேலுமணி அவர் தலைமையில் ஒரு அணி, விஜயபாஸ்கர் தலைமையில் ஒருத்தனாக இப்போ பிரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் உச்சபட்சமாக என்னென்னா, இதெல்லாம் பார்த்துக்கிற ஒரு தொண்டர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டார். அதிமுக இப்படி வந்து போச்சு. ஏன்னா எல்லாத்துக்கான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைமை பண்பே கிடையாதுங்க. ஒரு தலைமை பண்பு ஒன்றும் கிடையாது. சந்தர்ப்பவாதம் மட்டும்தான் அவருக்கு. சீமான் கூட்டணிக்கு வரலன்ட்டாரா, நான் வந்து 2000 கோடி கொடுக்குறேன்னே, 40 சீட்டு 30 சீட்டு கொடுக்குறேன்னே, சீமான் வரலன்ட்டாரா? அப்போ சீமான் மேலே அவதூறு பரப்பு. விஜய் வந்து நம்மளோட கூட்டணி வரணுமா, அப்போ வந்து விஜய் வந்து சீமானை பேசுகிறாரா, அப்போ நம்ம வந்து விஜய் மேலே அவதூறு பரப்புன்னு காசை கொடுத்து காசு நல்லா பாஜகட்டை வந்து வாங்கிக்கிறது. வாங்கிட்டு அந்த காசை கொண்டு வந்து இந்த மாதிரி அல்லு சிலைகளுக்கு வந்து தூவி விட்டுறது. அது மாதிரி இந்த ஒரு கும்பல் இருக்குல்ல, எல்லாத்தையும் கிஷோர் கேசாமி எல்லாத்தையும் தூவி விட்டு சீமானுக்கு எதிராகவே பேச வச்சார் எடப்பாடி. பேச வச்சது எடப்பாடி தான், நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கோம். அதனால தான் இப்போ வீடியோவும் போடுறோம். இப்போ வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா, எடப்பாடியோட முகத்தில் ஏன் கிழிக்கணும்னா, எடப்பாடி சீமானை செஞ்ச பாவத்தால் தான் இன்றைக்கி விஜய் மூலியமாக தண்டனை அனுபவிச்சிருக்காரு. கட்சி உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எடப்பாடி மீண்டு வரலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ இவனுங்க இதே பெரியகுமார் கும்பல் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, விஜய்க்கு எதிராக கம்பு சுற்றுறாங்க. நம்ம வந்து விஜய்க்கு எதிராக கம்பு சுற்றும் போது நம்ம திமுக பி டீம்னு சொன்ன இந்த கும்பல் இப்போ உட்காந்துட்டு விஜய்க்கு எதிராக இவங்க கம்பு சுற்றுறாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பெரியகுமார் ட்விட் போடுறாரு, தமிழர் தலைமையை வந்து சீமானை அழிச்சிட்டு இந்த மாதிரி பிற கட்சியிலான திமுக காங்கிரஸ் அதோட வந்து அரசியல் பண்ணலாம், அதை எடுத்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு. இன்னும் திமுக பாஜக கூட்டணி போயிடுச்சுன்னா அதை வச்சு அவர் வந்து அரசியல் பண்ணலாம் நினைக்கிறாரு. நீங்கள் தீய சக்தியா இல்லை நீங்கள் வந்து தீய சக்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறது. அதே மாதிரி இந்த ஏன் நீங்கள் 20 நாள் ஆச்சு அதிமுக எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குகிற நேரத்தில் அதிமுக எம்எல்ஏ வந்து நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கிற நேரத்தில் ஏன் நீங்கள் ஊழல் வழக்கு இருக்க அமைச்சர் மேலே 20 நாள் ஆயிடுச்சு, ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் தூய சக்தியா அப்படின்னு இப்போ கேள்வி வைக்கிறாங்க. நம்ம அப்போ விஜய் கேள்வி கேட்டால் விஜயோட அரசியல் வந்து தமிழருக்கு எதிரானது, தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, எடப்பாடி அழிக்கவும் நாம் தமிழர் கட்சி அழிக்கவும் தான் வந்திருக்காரு விஜய்னு சொன்னால் நம்மளை உட்காந்துட்டு அவதூறு ஃபுல்லாக பரப்பின இந்த கும்பல் இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ணுது, விஜய் எடுத்து பேசுது. அதுக்கு என்ன காரணம், விஜய் எடப்பாடியை மனுஷனாக கூட மதிக்கிறாங்க. அடித்து தும்சம் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோவை 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பொதுவாக உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லுவார். அதே மாதிரி 10 தடவை தோற்று போனார்ல ஒருத்தர், பேரை கூட சொல்லாமல். உதயநிதியாவது எடப்பாடி வந்து பர்பி தேடினார், நம்ம பழனிசாமி அவர்கள் பர்பி தேடினார் அப்படின்னு தான் கலாய்ப்பாப்பில். இவரும் அதே மாடலில் தான் எடப்பாடி வந்து 10 தடவை தோற்று போனவர், நசன்னு சொன்னால் திருந்தாத ஜென்மம் எடப்பாடி அப்படின்னு பேசுகிறாரு விஜய். நசன்னு பேசக்கூடியவர். அல்லு சில்லு கட்சி, இந்த அல்லு சில்லு கட்சியெல்லாம் களத்தில் இல்லைங்கிறார். புரியுதுங்களா? நம்மளை வீழ்த்தா நினச்ச எடப்பாடி பழனிசாமி தானும் வீழ்ந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கட்சியே காலியாயிடுச்சு. இதில் வேறு இந்த பிரியகுமார் போடுறாப்புல, இந்த மாதிரி போன தடவை எலெக்ஷனில் 2024 எடப்பாடி 21% வாங்கினார், திருப்பி 21% வாங்கிட்டாரு 2026. ஆஹா, எடப்பாடி சிறந்த தலைமைங்கிறார். இதை சொல்ல வெக்கமா இல்லை இந்த பிரியகுமாருக்கு? நான் கேட்குறேன், உனக்கு வந்து வெக்கமா இல்லை? ஆட்சியை பிடிப்பார் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு இருந்த இதே நாக்கு, இதே இந்த பிரியகுமாரோட வாய் இன்றைக்கி போன தடவை 24 வந்த ஓட்டே திருப்பி 21% திருப்பி வந்து வகிச்சிட்டாரு அப்படின்னு பேசு. இவ்வளோ தான் அவங்க நாக்கு. தோல்வி மேலே தோல்வியை அனுபவிச்சுட்டு 12 தோல்வி ஆகிப்போச்சு. இதில் காசு செலவு பண்ணி பாஜக கூட்டணி வச்சு விஜய்க்கு ஆதரவாக பேசி எல்லாம் பண்ணி நான் வந்து வந்தால் 2000 கொடுக்குறேன், பஸ்ஸு ஃப்ரீ கொடுக்குறேன், ஸ்கூட்டி மானியம் கொடுக்குறேன் எல்லாம் சொல்லி ஒன்றும் ஓட்டு போடல. எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க, இந்த எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு. அது தெரிஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைக்கும்போது தெரிஞ்சிருச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனி தன்னுடைய நண்பத்தன்மை இழந்து நிற்கிறாரு. அதுலேயும் விஜய்க்கு ஆதரவாக போனார் பாருங்கள், அதில் சுத்தமாக போச்சு. நாம் தமிழ் கட்சியை வந்து எதிர்த்து விஜய்க்கு ஆதரவாக வந்து நின்னார் பாருங்க. நாம் தமிழ் கட்சி பார்த்து பாருங்க. அந்த பாவத்தினால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படிங்கிற கட்சியை நடு தெருவில் வந்து விட்டுட்டார். இன்னைக்கு கட்சியை வந்து விஜய் அழகாக உடச்சி விட்டார். எடப்பாடியை 10 தோல்வி பழனிசாமி திருந்தா ஜென்மம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.